ஆர்ப்பாட்டம் ஜனநாயக சக்திகள் கூட்டமைப்பு நடத்துகின்ற ஆர்ப்பாட்டம் மார்க்சிய சிந்தனையாளர்கள் பெரியாரிய உணர்வாளர்கள் அம்பேத்கரிய அறிவுஜீவிகள் சமூக ஜனநாயக செயல்பாட்டாளர்கள் தமிழ் சங்க பற்றாளர்கள் அனைவரும் ஒருங்கிணைந்த ஜனநாயக சக்திகள் கூட்டமைப்பு நடத்துகின்ற ஆர்ப்பாட்டம் ஜனநாயக சக்திகள் கூட்டமைப்பு நடத்துகின்ற ஆர்ப்பாட்டம் கள்ளக்குறிச்சி நகரத்திலே கருணாபுரம் பகுதியிலே கள்ளச்சாராயம் குடித்துவிட்டு விசச்சாராயம் குடித்துவிட்டு 65க்கும் மேலான உழைக்கும் மக்கள் உயிர் போக உழைக்கும் மக்களின் உயிர் போக காரணமான தமிழக அரசை வன்மையாக கண்டிக்கின்றோம் காரணமான காவல்துறை காரணமான கலால்துறை மது விலக்கு தனி பிரிவை உளவு பிரிவை தனி பிரிவை கண்காணிக்கும் உளவுத்துறையை வன்மையாக கண்டிக்கின்றோம் கள்ளக்குறிச்சி மரக்காணம் செங்கல்பட்டு மதுராந்தகம் தஞ்சாவூர் குழந்தை என்று கள்ளச்சாராய சாவுகள் அன்றாடம் நடக்குது மறந்து போச்சா தமிழக அரசே மறந்து போச்சா படுகொலை இது படுகொலை கள்ளச்சாராய படுகொலை கலெக்டரின் படுகொலை காவல்துறையின் படுகொலை பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வாழை இடி நாதி இல்லை அம்மா இல்ல அப்பா இல்ல அண்ணன் இல்ல தம்பி இல்ல மாமா இல்ல மச்சான் இல்ல ஆதரவே இல்லாமல் அனாதையாக பிள்ளைகள் வெட்கக்கேடு பதில் சொல் தமிழக அரசே பதில் சொல் காரணமான காவல்துறையை காரணமான கலால்துறையை பதில் சொல் கள்ளச்சாராய போதையால் எரிகின்ற பிணங்களுக்கு பதில் சொல் தமிழக அரசே பதில் சொல் போதுமா பணியிட மாற்றம் போதுமா சாமானிய மக்களுக்கு பொய் வழக்கு சிறை தண்டனை மக்களோட வரிபடத்தில் சம்பளம் வாங்கும் அதிகாரிகளுக்கு சொகுசான வாழ்க்கையா துணை போகுது ஆளும் கட்சியே துணை போகுது நாடகம் இது நாடகம் கண் துடைப்பு நாடகம் பதிவு செய் கள்ளக்குறிச்சி கருணாபுரம் கள்ளச்சாராய படுகொலையை கொலை வழக்காய் பதிவு செய் பறிமுதல் செய் கலெக்டர் சொத்தை பறிமுதல் செய் காரணமான கலெக்டரின் சொத்துக்களை பறிமுதல் செய்
சட்டமியற்று நீதித்துறையை சட்டமியற்று சிறப்பு சட்டம் இயற்றிடு. குற்றவாளி ஓட்டி முதல் கலெக்டர் வரை கேட்டு முதல் எஸ்பி வரை அனைவருமே குற்றவாளிகள். சீரழியுது பகுத்தறிவு தமிழ்நாடு. சீரழியுது. போராடு அஞ்சாதே போராடு மீட்டரு. டாஸ்மாகை மூட போராடு. கள்ளச்சாராயத்தை ஒழித்து கட்ட போராடு. கஞ்சா குட்கா சாராயத்தால் நாளும் நாளும் படுகொலை. ஆம்பிளைக்கு சாராயம் போதை. பெண்களுக்கு சீரியல் போதை. மாணவர்களுக்கோ கஞ்சா போதை. இளைஞர்களுக்கோ கஞ்சா போதை. எல்லா வகை போதைகளும் நாடே சீரழியுது. தமிழ்நாடே நாசமாகுது. தமிழ் மண்ணே சீரழியுது. போராடுவோம். கள்ளச்சாராயத்தை ஒழித்து கட்ட போதை ஒழித்து கட்ட போராடுவோம். வெல்லட்டும் ஜனநாயக சக்திகள் போராட்டம். வெல்லட்டும் போராடுவோம். வெற்றி கிடைக்கும் வரை போராடுவோம். வெல்லட்டும். தலைவர்களும் மாவட்ட நிர்வாகிகளும் மாநில பொறுப்பாளர்களும் இந்த ஜனநாயக சக்திகளின் கூட்டத்திற்கு வருகை தந்துள்ள அனைவருக்கும் இந்த கூட்ட மேடை வருகை என வரவேற்கிறோம். இந்த கூட்டத்திற்கு துவக்க ஆற்ற வருகை தந்துள்ள மக்கள் அதிகாரத்துடைய மாவட்ட செயலாளர் அருமை தோழர் ஆர் ராமலிங்கம் அவர்களே மற்றும் முன்னிலை தோழர்களே, பங்கேற்க வருகை தந்துள்ள தமிழ்நாடு விவசாய சங்கத்தினுடைய மாவட்ட அமைப்பாளர் தோழர் ஏ சுப்பிரமணியன் அவர்களே, தமிழ்நாடு பழங்குடி மக்கள் சங்கத்தினுடைய மாநில துணை செயலாளர் அருமை தோழர் ரா சின்னசாமி அவர்களே, விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய மாநில துணை செயலாளர் கருத்தியல் பரப்பினுடைய அண்ணன் பாசறை பாலு அவர்களே, கலை இலக்கிய பெருமன்றத்துடைய மாவட்ட செயலாளர் அருமை தோழர் எம் கலிய பெருமாள் அவர்களே, விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய ஒன்றிய செயலாளர் அருமை தோழர் வழக்கறிஞர் அலெக்சாண்டர் அவர்களே, பொன் மாணிக்க நிலவன் அவர்களே, கே சுந்தரராஜ் அவர்களே, புரட்சி பாரதம் கட்சியினுடைய நகர செயலாளர் அருமை தம்பி ராஜா அன்பரசு அவர்களே, தமிழ் பேரவையுடைய தலைவர் சமூக நீதி சிந்தனையாளர் எழுச்சி கவிஞர் கலிய செல்லமுத்து அவர்களே, விவசாய தொழிலாளர் சங்கத்தினுடைய மாவட்ட தலைவர் அருமை தோழர் கா முருகேசன் அவர்களே, விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய ஒன்றிய பொருளாளர் மைக்கேல் அவர்களே, தந்தை பெரியார் திராவிட கழகத்தினுடைய ஒன்றிய செயலாளர் தோழர் பி மணிகண்டன் அவர்களே, இந்திய வாழ்க பெரியார் இயக்கத்தினுடைய தலைவர் தோழர் சோழன் அவர்களே, மக்கள் அதிகாரத்துடைய வட்ட செயலாளர் தோழர் வே பாண்டியன் அவர்களே மற்றும் கண்டன உரை நிகழ்த்த வருகை தந்துள்ள இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் மதிப்புக்குரிய தோழர் கே ராமசாமி அவர்களே, சிபிஎம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மாவட்ட செயலாளர் மதிப்புக்குரிய தோழர் டி எம் ஜெய்சங்கர் அவர்களே, விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் அருமை தோழர் ரா மதியழகன் அவர்களே, தமிழ் வழி கல்வி இயக்கத்தினுடைய மாநில ஒருங்கிணைப்பாளர் அருமை தோழர் ஆசி சின்னப்ப தமிழர் அவர்களே, தந்தை பெரியார் திராவிட கழகத்தினுடைய மாவட்ட செயலாளர் அருமை தோழர் சே பிரபு அவர்களே, கம்யூனிஸ்ட் வர்க்கர்ஸ் பார்ட்டியினுடைய மாநில அமைப்பாளர் அருமை தோழர் கே ஜெயபிரகாஷ் அவர்களே,
இந்திய தேசிய காங்கிரசினுடைய மாவட்ட பொறுப்பாளர் அருமை தோழர் இலா ஜெயச்சந்திரன் அவர்களே, எஸ்டிபிஐ கட்சியினுடைய மாவட்ட தலைவர் முகமது ரஃபீக் அவர்களே, விவசாயிகள் விடுதலை முன்னணியுடைய மாநில தலைமை குழு உறுப்பினர் அருமை தோழர் அம்பேத்கர் அவர்களே, புரட்சிகர மாணவர் இளைஞர் முன்னணியுடைய மாநில செயற்குழு உறுப்பினர் பாலராஜ் அவர்களே, மக்கள் அதிகாரத்தினுடைய விழுப்புரம் மாவட்ட செயலர் கு ஏழுமலை அவர்களே, அம்பேத்கர் புரட்சி முன்னணியுடைய மாநில நிறுவனர் மா துரராஜ் அவர்களே, மற்றும் இந்த கூட்டத்திலே தமிழ்நாடு மக்கள் கலை இலக்கிய கழகத்தினுடைய மாநில பொதுச் செயலாளர் சிறப்பிக்க வருகை தந்துள்ள, கண்டனுரையாற்ற வருகை தந்துள்ள மதிப்பிற்கும் மரியாதைக்குள்ள அருமை தோழர் கோவன் அவர்களே, நிறைவுரையாற்ற வருகை தந்துள்ள மரியாதைக்குரிய தோழர் மக்கள் அதிகாரத்தினுடைய மாநில பொதுச் செயலாளர் சி ராஜு அவர்களே, உங்கள் அனைவருக்கும் ஜனநாயக சக்திகளுடைய கூட்டமைப்பின் சார்பாக வரவேற்கிறோம். அன்பார்ந்த தோழர்களே, கள்ளச்சாராயம் கள்ளக்குறிச்சி மக்களை சோகத்தில் ஆழ்த்திவிட்டது. கருணாபுரம், சேஷசமுத்திரம், மாதவச்சேரி போன்ற உள்ளிட்ட கிராமங்களில் மட்டுமே கள்ளச்சாராயத்தால் இன்று உயிரிழப்பு என்பது ஏற்பட்டது என்பது ஒரு சம்பவம் தான். ஆனால் தொடர்ச்சியாக கள்ளச்சாராயத்தால், மது போதையால், டாஸ்மார்க்கால் இந்த மது போதைக்கு அடிமையாகி கொஞ்சம் கொஞ்சமாக தமிழகத்திலே ஒரு பெரும் மது போதை ஆண்டு கொண்டிருக்கிறது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, இளைஞர்கள் மாணவர்கள் மத்தியிலே கஞ்சா போதை பெருமளவு பரவி கொண்டிருக்கிறது. இந்த சூழலிலே திராவிடத்தை பேசுகின்ற மற்ற மாநிலங்களுக்கு முன்னுதாரணமாக இருக்கக்கூடிய தமிழக அரசு, தமிழக அரசின் துரித நடவடிக்கை, மக்கள் மீது காட்டும் அக்கறை என்ன என்பதுதான் இந்த கூட்டத்தின் நோக்கம். கருணாபுரத்தில் கள்ளச்சாராயத்தில் உயிரிழந்த குடும்பங்கள் ஏதோ தெருவுக்கு கொஞ்சம் பேரு, ஊருக்கு பேரு சொல்ல முடியல. உள்ள போனா எங்க பார்த்தாலும் ஒப்பாரி ஓலங்கள், தெருவுக்கு தெருவுக்கு மட்டும் இல்ல, வீட்டுக்கு வீட்டு, இந்த வீட்டு இளவு நிகழ்ச்சிக்கு போறதா, அந்த வீட்டுக்கு துக்கத்துக்கு போறதான்னு மக்கள் தவிக்கிறாங்க. இது போன்ற சோகத்தை எல்லாம் கண்கூட பார்த்தோம். இன்னைக்கு கள்ளச்சாராயத்தை உயிரிழந்தாங்க, அந்த வார்த்தை மட்டும் தான் நமக்கு இருக்கு. ஆனா அந்த கள்ளச்சாராயத்தில் உயிரிழந்தவர்கள் அத்தனை பேரும் துடி துடிக்க செத்துருக்காங்க. இன்னைக்கு அவங்க பின்னாடி அந்த குடும்ப நபரை நம்பி இருக்க குடும்பத்தோட நிலைமை கேள்விக்குறியா இருக்கு. இன்னைக்கு தமிழக சார்பில் 10 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கி இருக்காங்க. இந்த நிதி என்பது போதுமானதா? இந்த நிதியை வைத்து அந்த குடும்பத்தினுடைய ஒட்டுமொத்த பேருடைய எதிர்காலத்தை நிர்ணயிக்க முடியுமா? இப்படிப்பட்ட ஒரு கள்ளச்சாராயத்தால் உயிர் பலி ஏற்பட்டு இன்னைக்கு ஒரு பெரிய உயிரிழப்பு பேராபத்தை சந்திச்சிருக்கோம். இதுக்கு பதில் சொல்ல வேண்டிய பொறுப்பும் அக்கறையும் தமிழக அரசு, தமிழக அரசை அதை காக்க வேண்டிய பொறுப்புகள் அத்தனை நிர்வாகிகள், அதிகாரிகள், துறை சார்ந்த அதிகாரிகள். இன்னைக்கு கருணாபுரத்தை ஒட்டியே இருக்குது காவல்துறை, கருணாபுரத்தை ஒட்டியே இருக்குது நீதிமன்றம், கருணாபுரத்தை ஒட்டியே இருக்குது வருவாய்த்துறை, இதே கள்ளக்குறிச்சி டவுன்ல தான் இருக்குது மதுவிலக்கு அமல் பிரிவு. இத்தனை துறைகளும் பிரிவுகளும் சட்டம் ஒழுங்குக்கு சீர்காழானதை தடுப்பதற்கு ஒரு அதிகாரிகளும் அதிகார வர்க்க துறைகளும் இருக்கிறதுனா இந்த துறைகள் யாருமே வேலை செய்யலையா? அப்ப இந்த துறைகளுக்கு எல்லாமே சம்பளம் எதற்கு? இந்த துறை சார்ந்த அதிகாரிகள் என்ன பதில் சொல்ல போறாங்க? அப்ப இவங்க என்னதான் வேலை பார்த்தாங்க மாவட்டத்துல? இன்னைக்கு ஏதோ ஒரு சம்பவம் நடந்துருச்சு அப்படின்னு நம்ம செய்தியா கேட்டு போற சம்பவமா இது? இன்னைக்கு எவ்வளவு பெரிய ஒரு அவல பேரை சந்திச்சிருக்கோம். கள்ளச்சாராயம் காய்ச்சுபவர்கள், கள்ளச்சாராயம் விற்பவர்கள் இன்னைக்கு ஆயிரக்கணக்கான பேரை கைது செஞ்சிருக்காங்க. அப்ப இத்தனை நாள் இந்த கைது நடவடிக்கை என்பது கபட நாடகமா? இன்னைக்கு பாக்குறோம் கல்ராயல் மலையில கள்ளச்சாராய காய்ச்சற ஊழல் பேரெல்லாம் அழிச்சாங்க. 1000 லிட்டர், 10,000 லிட்டர், 5000 லிட்டர் ஆச்சுன்னு பத்திரிகையில பக்கமா செய்திகள் வருது. எத்தனை கள்ளச்சாராயம் காய்ச்சற வியாபாரிகளை நீங்க கைது பண்ண பட்டியலை காட்டுங்க. எத்தனை கள்ளச்சாராய விற்பனையாளர்கள் இன்னைக்கு தண்டனைக்குள்ளாக்கப்படுறாங்க பட்டியலை சொல்லுங்க. இப்படி கள்ளச்சாராயத்தை அழித்தொழிப்பதும், கள்ளச்சாராயத்தை விற்பனை செய்பவர்களை சிறைபிடித்து கைது செய்வதும் ஒரு கபட நாடகமாக தான் இருக்கே தவிர, முழுமையான சட்டம் அவர்கள் மீது பாய்ந்திருந்தால், சட்டம் தன் கடமையை செஞ்சிருந்தால் இன்னைக்கு இவ்வளவு பெரிய பேராபத்தை சந்திருக்க முடியுமா?
இன்னைக்கு கல்வாய் மலையில பாத்தீங்கன்னா கள்ளச்சாராயம் காய்ச்சறாங்க, ஒரு சிலர் கள்ளச்சாராயம் காய்ச்சறாங்க. ஆனால் ஒரு சிலர் காய்ச்சற கள்ளச்சாராயத்தால ஒட்டுமொத்த பழங்குடி மக்களுக்கும் சட்டத்துக்கு புறம்பான தொழில ஈடுபடுற தொடர்ச்சியான ஒரு அவப்பேர் இருக்கு. அங்க இருக்க மக்களுக்கு வாழ்வாதாரம் இல்ல. இதுதான் அங்க உண்மையான விஷயம். அங்க இருக்க மக்கள் விவசாயத்தை மட்டுமே நம்பி வாழ்ற மக்கள். விவசாயத்தை மட்டுமே நம்பி வாழக்கூடிய மக்களுக்கு முழுமையான விவசாயம் செய்வதற்கான வழிவகை யார் செய்யணும்? இந்த அரசாங்கம் தான் செய்யணும். செய்தீங்களா? அவங்க முழுமையான விவசாயம் செய்ய விடாமல் காப்பு காடுங்கிற பேர்ல அவங்க விவசாய நிலங்களை சுருக்கிட்டு அப்ப சட்டத்துக்கு புறமான தொழில ஈடுபடுறாங்க, சாராயம் காய்ச்சற தொழில ஈடுபடுறாங்க, செம்பர வெட்ட போய் செத்து மடிறாங்க. அங்க இருக்கிற மக்கள் வேற மாநிலம் போய் தான் இடம்பெயர்ந்த தொழிலாளர்களா இருக்காங்க. இப்படிப்பட்ட மக்கள் மீது அக்கறை காட்ட வேண்டிய பொறுப்பு இந்த மாவட்ட நிர்வாகத்துக்கு இல்லையா? தமிழக அரசுக்கு இல்லையா? ஏதோ ஒரு அவப்பேரை மட்டும் கொடுத்துட்டு இங்க இருக்க மக்கள் கள்ளச்சாராயம் காய்ச்சறாங்க, அங்க இருந்து தான் மாவட்ட வாரிய டிஸ்ட்ரிபியூட் ஆகுது. இந்த சம்பவம் நடந்ததுக்கு ஒரு காரணமா வைக்கிறாங்க. நாங்க என்ன கேட்கிறோம்? கள்ளச்சாராயம் காய்ச்சுவது தவறுதான், நாங்களும் அதான் ஒத்துக்கிறோம், நாங்களும் அதை சரி என்று சொல்லவில்லை. ஆனால் அங்க இருக்க ஒட்டுமொத்த மக்களுக்கும் கள்ளச்சாராயம் காய்ச்சுவர்கள் சேர்த்து அவர்கள் விவசாயம் சார்ந்த தொழிற்சாலை உருவாக்கினா அங்க இருக்க மக்களுக்கான வேலை வாய்ப்பு கிடைக்கும், அவர்களுடைய வாழ்வாதாரத்தை தக்க வைப்பதற்கான வழிவகை கிடைக்கும். அவர்களுக்கும் மறுவாழ்வு அடிப்படையில் மாவட்ட நிர்வாகமும் காவல்துறை கண்காணிப்பாளர்களும் அறிவுறுத்தி அவர்களை விழிப்புணர்வு கொடுத்து அவர்கள் மறுவாழ்வுக்கு வழிவகை செய்ய வேண்டும். அப்படி செஞ்சாங்கன்னா அவர்கள் வாழ்வாதாரத்திற்கு அதே கல்வராயன் மலையில கடுக்காய் எல்லாமே சிறந்து கிடக்குது. கடுக்காய்களை பொறுக்கி எடுத்து இதே கள்ளச்சாராயத்துக்கு பயன்படுத்துறாங்க. கடுக்காய் தொழிற்சாலை அமைச்சு கொடுங்க பல முறை பல்வேறு கோரிக்கைகளை வச்சு நாங்க போராட்டம் பண்ணியிருக்கோம். அங்க இருக்கு பிரதானமாக மரவள்ளி பயிரிடப்படுது. அப்ப அங்க ஜவ்வரிசி தொழிற்சாலை அமைச்சு கொடுங்க, அங்க இருக்க மக்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கும், அங்க இருக்க விவசாயம் தொழிற்சாலைகளை உருவாக்கி கொடுங்க, கள்ளச்சாராயம் காய்ச்சவர்களுக்கு மறுவாழ்வு கொடுங்க, விழிப்புணர்வு கொடுங்க. அவர்கள் சட்டத்தின் மேல கடுமையான சட்டங்களை கூட வச்சு வைங்க. ஆனா அவர்கள் விழிப்புணர்வு கொடுத்து மறுவாழ்வு திருத்தத்துக்கான வழிவகை செய்யுங்க. விவசாயம் சார்ந்த தொழிற்சாலை உருவாக்குன்னு பலமுறை நாங்கள் கோரிக்கை வச்சு கேட்டுட்டு தான் இருக்கோம், போராட்டங்கள் நடத்திட்டு இருக்கோம். இதே கள்ளச்சாராயத்தை கண்டித்து இதே சம்பவம் நடப்பதற்கு ஒரு நாளைக்கு முன்னாடி தான் நாங்க இதே கல்வராயன் மலையில தமிழ்நாடு பழங்குடி மக்கள் சங்கம் சார்பாக போராட்டம் நடத்தியிருக்கோம். நாங்க என்ன கேட்கிறோம்னா, இங்க இருக்கிற அதிகாரிகளுடைய அலட்சியம் தான் பொறுப்பேற்க வேண்டும். மாவட்ட ஆட்சியர் அறிக்கை கொடுக்கிறாரு, மக்கள் மீது அக்கறை உள்ள பொறுப்புள்ள ஒரு மாவட்ட ஆட்சியர் இந்த உயிரிழப்பு என்பது 2 பேர் செத்தா பொய்ய, இது சாராயத்தால உயிரிழக்கணும் ஒரு பொய்யான ஒரு பரப்புரை பண்றாங்க. அடுத்தடுத்த நிகழ்வுகள் தான் சாராயம் குடிக்கிறாங்க, அடுத்தடுத்த உயிரிழப்புகள் அதிகமாகுது, அதுல சிகிச்சை பெறுவர்கள் எண்ணிக்கை அதிகமாகுது, பாதிப்பு அடைஞ்சிட்டு இருக்காங்க. அப்ப பொறுப்புள்ள ஒரு மாவட்ட ஆட்சியர் மக்கள் மத்தியில் சொல்லும் போது ஒரு பொறுப்பான ஒரு அறிக்கையை வெளியிட வேண்டாமா? இப்படி அவர்கள் சொன்ன செய்தியால இன்னும் மேலும் அவர்களுடைய மாவட்ட நிர்வாகத்தினுடைய கட்டுப்பாடு இருக்கக்கூடிய காவல்துறையாட்டும் ஒட்டுமொத்த நிர்வாகங்களாட்டும் வருவாய்த்துறையாட்டும் இது எல்லாமே கணக்கில் வச்சு மக்களுடைய அதிகாரிகளுடைய அலட்சியம் என்பதை முழு பொறுப்பேற்பது மாவட்ட ஆட்சியர் தான். இங்க இருக்க மதுவிலக்கு அமல் பிரிவு கள்ளக்குறிச்சி டவுன்ல இருக்கு. இதே மதுவிலக்கு அமல் பிரிவு கல்வராயன் மலையில அங்கதான் கள்ளச்சாராயம் காய்ச்சறாங்க, அங்க ஒரே ஒரு காவல் நிலையம் தான் கரியாலூர் இருக்கு. இந்த மதுவிலக்கு அமல் பிரிவு கல்வராயன் மலையில தான் சட்டம் தன் கடமையை செய்வதற்கான தடுப்பு நடவடிக்கை செய்வதற்கான வழிவகைகள் எளிமையா இருக்கும். இதை செய்யுங்க. இங்க இருந்து கல்வராயன் மலைக்கு போய் சேர்ந்தா 45 கிலோமீட்டர் போகணும். இங்க இருக்க மதுவிலக்கு அமல் பிரிவு கள்ளக்குறிச்சியில டவுன்ல இருக்கிறதுல அதுல என்ன சாத்தியமாகும்? கரியாலூர்ல ஒரே ஒரு காவல் நிலையம் தான் இருக்குது. அந்த ஒரு காவல் நிலையத்துல 4 காவலர்களை வச்சு ஒட்டுமொத்த கள்ளச்சாராயம் காய்ச்சற இடத்துலமே கள்ளச்சாராயத்தை முழுமையா அழித்தொழிக்க முடியுமா? எல்லாமே கண் துடைப்பு நாடகம் தான். கள்ளச்சாராய பேரர்கள் அடிப்பாங்க, 5000 லிட்டர் 10,000 லிட்டர் அழிக்கிறாங்க. ஆனா கணக்குல பாத்தீங்கன்னா கள்ளச்சாராயம் காய்ச்சவர்களை எத்தனை பேர் பிடிச்சு வழக்கு போட்டுக்கிறீங்க? பதில் சொல்ல முடியுமா? இப்படிப்பட்ட இந்த நிலையில தான் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தினுடைய சம்பவத்தினுடைய முழு முதல் காரணம். இதுக்கான முழு பொறுப்பும் கடந்த மாவட்ட ஆட்சியர் தான் பொறுப்பேற்க வேண்டும். அதிகாரியுடைய அலட்சியத்தில் தான் இந்த சம்பவம் நடந்திருக்குது. எனவே நாங்கள் இது மட்டுமில்ல, இவர் எல்லாம் கட்டுக்குள்ளும் கண்காணிப்புக்குள்ளும் வைத்திருக்க தமிழக அரசு தான்
இந்த நிதியும் போதாது, 10 லட்சம் நிதி என்பது போதாது, அவர்களுக்கு 50 லட்சம் நிதி வழங்க வேண்டும். அந்த குடும்பங்களுக்கு அரசு வேலைகள் வழங்க வேண்டும். அந்த குடும்பத்தின் எதிர்கால முழு பொறுப்பையும் தமிழக அரசே ஏற்க வேண்டும். இங்கே பூரண மதுவிலக்கை அமல்படுத்த வேண்டும். மக்களுடைய நலவாழ்வு மீது அக்கறை காட்ட வேண்டிய அரசு டாஸ்மாக் கடைகள் எல்லாம் இழுத்து மூட வேண்டும். இன்றைக்கு பெரியவர்கள் முதியோர் மத்தியிலே கள்ளச்சாராயம் ஒரு சம்பவமாக மாறிவிட்டது. எதிர்காலத்திலே கஞ்சா போதைகளும் இளைஞர்கள் மத்தியிலும் மாணவர்கள் மத்தியிலும் ஊடுருவிக் கொண்டிருக்கிறது. இதுக்கான தடுப்பு நடவடிக்கையை அரசு தரப்பில் முழுமையாக செயல்படுத்த வேண்டும் என்பதை இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக நாங்கள் கோரிக்கையாக கேட்டுக்கொள்கிறோம். பேச வாய்ப்பளித்தமைக்கு நன்றி தோழர்களே. வணக்கம்.